மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை. அத்தியாயம் 15. அன்று இளமதி கல்லூரியில் இருந்து வெளியில் வரும்போது அவளை இடிப்பது போல் பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினான் அருளழகன். அம்மாடி என்று நெஞ்சில் கை வைத்து பதறி 2 அடி பின்னால் நகர்ந்தவள் அருளை கண்டு நினைச்சேன் என்றாள் புன்னகையோடு. அதை கேட்டு ஆச்சரியமாக தன் குளிர் கண்ணாடியை கற்றி பாக்கெட்டில் வைத்து கொண்டே கேட்டான், என்ன நினைச்சியா மதி? அவனுடைய வழிசலான பேச்சில் கடுப்பானால் இளமதி. உன்னை நினைக்கல அழகு, எப்படியும் நேற்று புடவை செலக்ட் பண்ணாமல் விட்டதுக்கு நேரில் வந்து பார்த்து ரம்பம் போடுவேன்னு நினச்சேன். எப்படியோ என்னை பற்றி நினச்சா இல்லை, உன் அழகு ஹாப்பி. இடம் வளமாக தலையசைத்து விட்டு அவனை தாண்டி நடந்தாள். பைக்கிலிருந்து இறங்கி அதனை தள்ளிக்கொண்டே அவளோடு நடந்தான் அருள். மதி, அந்த மரத்துக்கு கீழே நின்று பேசலாமா? அவள் நின்று அவனை முறைத்தாள். பைக் வெயிட்டாக இருக்கு செல்லம், ரொம்ப நேரம் தள்ள முடியலம்மா. செல்லம் கில்லம்னா மூஞ்சிலே ஒன்று குத்துவேன், நீ கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் செல்லம். அதற்குள் அந்த மரத்திற்கு அடியில் வந்து நின்று விட்டிருந்தனர். பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு அதை சாய்ந்து நின்று கொண்டான் அருள். நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத அழகு, எதுக்கு நான் தான் வேணும்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு இந்த கல்யாணம் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னால் ஒரு குடும்பத்தில் அனுசரித்து போக முடியும்னு தோணலை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் அழகு கஷ்டம், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்குவ? கொஞ்சம் வருஷத்துலேயே டிவோர்ஸ் பண்ணி என்ன தள்ளி வச்சிடுவ. அதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம் எல்லாம்? இங்கே பாருமதி, என் லைஃப்பில் உன்னை தவிர வேறு ஒரு பொண்ணு எப்பவும் வரமாட்டா. நீ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. அழகு, நீ நல்ல பையன், உனக்கு நான் வேண்டாம் சொன்னா கேளு. என்ன கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என் மனசு ஃப்ரிட்ஜு மாதிரி மதி, உன்னை என் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வாழ்க்கை கெட்டு போகாமல் நான் பார்த்துக்கிறேன் செல்லம். அவள் அமைதியாக இருந்தாள். சரி சரி, அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. நேற்று முகூர்த்த புடவை வாங்கியாச்சு. எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கு நான் அனுப்பின ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்த? இல்லையே. பொய் சொல்லாத செல்லம், எனக்கு ப்ளூ டிக் காட்டிடுச்சு. அவளை நெருங்கி நின்று கூறினான். அவள் பார்வை ஒரு நொடி தடுமாறியது. தன் செல்போனை எடுத்து அதில் ஒரு புடவையின் புகைப்படத்தை காட்டினான். இது உனக்கு ஓகே இல்லை? அதை கண்டு திகைத்தாள் இளமதி. அவளுக்கு உண்மையில் அந்த புடவைதான் பிடித்திருந்தது. தனக்கு பிடித்ததை சரியாக தேர்வு செய்திருக்கிறானே என்று எண்ணுகையில் அவள் மனதில் குளிர்சாரல் வீசியது. அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஓஹோ, அழகுக்கு எந்த பட்சி வந்து சொல்லிச்சு இந்த புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கிண்டலாக கேட்டாள். அச்சச்சோ, கன்னத்தில் போட்டுக்கோ. எதுக்கு? புருவம் சுருக்கி கேட்டாள். வருங்கால மாமியார பட்சினியெல்லாம் சொல்லலாமா? புரியல. அம்மா தான் சொன்னாங்க உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கும்னு, ஸோ அதையே வாங்கிட்டேன். அவள் முகம் ஒரு நொடி வாடியது. அப்போ இவனுக்கு தெரியலையா? வேண்டாம் வேண்டாம் என்ற வாய் கூறினாலும் ஏனோ மனம் ஏங்க ஆரம்பித்து இருந்தது. ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட? இல்லை, உங்கள் அம்மா தான் வீட்டில் ஆளினால் அழகுறானியா? எல்லா முடிவும் அவங்க தான் எடுப்பாங்க போல. அன்னைக்கு வந்தப்போ கூட உங்கள் அம்மா மட்டும்தான் பேசினாங்க. உங்கள் அப்பா என்ன மிக்சர் சாப்பிட்றதுக்கு மட்டுமா? அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தான் அருள். என்ன அப்படி பார்க்குற? உங்கள் அப்பாவை சொன்னதும் கோபம் வருதா? அதுக்கு தான் சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம். அதை கேட்டு உரக்க சிரித்தான் அருள். அவள் புரியாமல் விழித்தாள். இல்லை, எங்கள் அப்பா பேச மாட்டாரான்னு கேட்டியே, அதை நினச்சி பாவமாக சிரித்தேன். ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பார்க்க தானே போகிற. என்கிட்ட வந்து அவரை பற்றி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அவனை கூர்மையாக பார்த்துவிட்டு கூறினாள். அதுக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும் இல்லை அழகு? உஃப் என்று பெருமூச்சு எறிந்தான் அருள். எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் உன் முடிவில் தெளிவாக இருக்கியே. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சிடுவேன். இப்பொழுது அவள் அமைதியாக அங்கிருந்து சென்றாள். அவசரமாக பைக்கை உயிர்ப்பித்து அவள் அருகில் சென்று நிறுத்தினான். நம்ம விஷயம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் வா. எங்க? என்னதான் நல்ல பையன்னு சொன்னியே, எங்கேயும் உன்னை கடத்திக்கிட்டெல்லாம் போக மாட்டேன், தைரியமா வா. தைரியமா? எனக்கா? எனக்கு சிலம்பம் சுத்தையெல்லாம் தெரியும். நீ என்கிட்ட ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண ஒரே அடிதான் சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள். பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. வேற என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணி விட்டுடுவாங்க. அந்த கிளாஸுக்கு போ, அதை கற்றுக்கோ, அது இதுன்னு எப்போவும் ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் சலிப்பாக கூறினாள். அப்போது உங்கள் அம்மா கூட நீ சந்தோஷமாக இல்லை போல. அவள் பதில் சொல்லவில்லை. அப்போது உனக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சீக்கிரமாக உங்கள் அம்மா கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். நான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் தரேன் செல்லம். அவள் இதழில் புன்னகை அரும்பியது.
நீயும் தான் எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் உன் முடிவில் பிடிவாதமாக இருக்க. அவனும் சிரித்து விட்டான். சிறிது நேரத்தில் ஒரு இடத்திற்கு வந்து பைக்கை நிறுத்தினான். அது என்ன இடம் என்று பார்த்தவள் இங்கே ஏன் அழைத்து வந்திருக்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்தாள். இன்று சென்னை. இளவரசி என்று காயத்ரி அழைத்ததை கேட்டதும் அருளின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. இவ பேர் இளவரசியா? தனக்குள் கேட்டுக்கொண்டே மெய்மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அருளை கண்ட காயத்ரி, நீங்க தானா சார் என்று புன்னகையோடு கேட்டுவிட்டு, குமரா, சேரா, அப்பா வந்துட்டாரு பாருங்க என்று உள்ளே திரும்பி குரல் கொடுத்தாள். அதை கேட்ட இளவரசி அவனை கண்டு புன்னகைத்தாள். நீங்க தான் குமரன் அண்ணனோட அப்பாவா? அவள் குரல் ஏனோ அவனை மயக்க அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவள் கன்னம் வருடி அவள் முகத்தையே ஆசையாக பார்த்து ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். அங்கிள், எனக்கு அண்ணா 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தினமும் அவங்க கூட விளையாடவா? அவள் கேட்ட விதத்தில் தானாக அவன் தலை சம்மதமாக ஆடியது. ஆனா சேரன் அண்ணா சொன்னான், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. அவனுக்கு உங்களை பார்த்தா பயமாம். கண்களை விரித்து அழகாக அவள் கூறியதில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. அப்படின்னு அவனே சொன்னானா? அவள் ஆமாம் என்பதை போல் மேலும் கீழும் தலையசைத்தாள். அதற்குள் இருவரும் அங்கு வந்துவிட இளவரசி கூறியதை கேட்டுவிட்டான் சேரன். போச்சு போச்சு, பட்டு அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்றான் மெல்லிய குரலில். நீதான் தைரியமான ஆளாச்சே, நீயே சமாளி என்றான் குமரன். அதை கேட்டு அவனை முறைத்தான் சேரன். இளவரசியை அப்படியே தூக்கி கொண்டு எழுந்த அருள், குமரா, என்னை பார்த்து பயப்படுற உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க அந்த சாரை வர சொல்லு என்றான் கிண்டலாக. திரு திருவென விழித்து கொண்டே ஈ என இழித்து வைத்தான் சேரன். சிரித்து விட்டான் குமரன். பாப்பா, இந்த அண்ணன் சொல்ற எதையும் நம்பக்கூடாது. அவன் அதிகமாக பொய் சொல்லுவான், சரியா? கண்கள் சுருக்கி இளவரசி சேரனை பார்க்க, இல்லை பட்டு, அவர்தான் எப்பவும் பொய் சொல்லுவார். அவர்தான் பேட் பாய் என்றான் அசராது. யாருடா, நானா என்றவன் மற்றொரு கையால் அவனை தூக்கி கொண்டு இருவரையும் சேர்த்து சுற்றினான். இருவரும் கலகலவென சிரிக்கத் தொடங்க அந்த ஒலியை கேட்டுக்கொண்டே வந்தார்கள் நிலவனும் வதனியும். அப்பா, இவங்க தான் தமிழ் சொல்லித்தரப்போற ஆன்ட்டி என்றான் குமரன். அவளை கண்டு சின்னதாக புன்னகைத்தான் அருள். அவளும் பதிலுக்கு அதே அளவு புன்னகைத்தாள். உள்ள வாங்க என்றான் நிலவன். இருக்கட்டும், பரவாயில்ல, நாளைக்கு பேசலாம். நான் இப்போதான் ஆஃபீஸில் இருந்தே வந்தேன். பசங்களை கூட்டிக்கிட்டு போகலாம்னு வந்தேன். ஓகே ஓகே, நீங்கள் முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க என்ற காயத்ரி அவனிடம் இருந்து இளவரசியை வாங்க கையை நீட்டினாள். இளவரசியின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு அவளை நீட்ட அவன் எதிர்பார்க்காத நொடியில் அவளும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அதில் அவன் உடல் ஒரு நொடி சிலிர்த்தது. இதயத்தில் ஒரு அதிர்வு பூக்க ஏதோ ஒரு ஏக்கத்தோடு அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்த பிறகும் குமரனும் சேரனும் இளவரசியை பற்றியே சொல்லிக்கொண்டு இருந்தனர். அருளோ அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தான். பிள்ளைகள் உறங்கியதும் சத்தியமூர்த்தி அருளிடம் வந்தார். என்னடா, என்ன ஒரு மாதிரி இருக்க? அப்பா, அந்த பாப்பா பட்டு இருக்கா இல்ல, அவ பேரு இளவரசிப்பா. அதை கேட்டு திகைத்தார் சத்தியமூர்த்தி. சிதம்பரம் சுதா பிரீத்தியிடம் சொல்லிக்கொண்டு இருந்தார். நாங்கள் காலையில் ஊருக்கு கிளம்புறோம், உடம்ப பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாயிரு. சரி அத்தை. நிலவன் வர்ற வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கோமா தங்கராஜ் கூறினார். சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. இருவரும் எழுந்து கொண்டனர். மாமா, ஒரு நிமிஷம். என்னம்மா? தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? அண்ணியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பாசமாக பேசினதுக்கு. அவர் முகம் வலியை பிரதிபலித்தது. நான் ஒன்று சொல்வேன், கேட்பியாம்மா மென்மையாக கேட்டார். சொல்லுங்க மாமா. நீ வதனி மேலே பாசமாக இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் பட்டு மேலே இவ்வளோ பாசம் வைக்காதம்மா, அப்புறம் வருத்தப்படுவ. என்ன இருந்தாலும் உரிமை இல்லாத பாசம்மா அது. அவள் முகம் மாறியது. 5 வருஷம் ஆச்சே மாமா, இன்னும் அவளை தேடி வருவாங்கன்னு நம்புறீங்களா? தழுத்தழுத்த குரலில் கேட்டாள் பிரீத்தி. தெரியவில்லை என்பதை போல் இடவளமாக தலையசைத்தார் தங்கராஜ். என் பொண்ணு வாழ்க்கையில் பட்டது எல்லாம் போதாது, இன்னும் கஷ்டப்படணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருந்தா பட்டுவோட அப்பா அவளை தேடி வருவானோ என்னவோ அழுகையோடு கூறினார் சுதா. அவசரமாக அவர் அருகில் நெருங்கி அமர்ந்து அவர் கையை ஆறுதலாக பற்றி கொண்டாள் பிரீத்தி. அப்படியெல்லாம் நடக்காது அத்தை, நம்ம பட்டு எப்பவும் அன்னி கூட தான் இருப்பா. விதியோ அவள் வார்த்தைகளை கேட்டு சிரித்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.